நமக்கே பாவமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ முத்துவை பார்த்தா இருக்குது. அவர் வந்து அப்படியே ரொம்ப நல்லவராக நடந்துக்க, அதுக்கப்புறம் வந்து அவன் ஜெயிச்சா என்ன பரவாயில்ல, எனக்கு சீதாவோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு ஆப்பு, ஒரு ஷாக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ கடையில் இப்போ அந்த கல்யாணத்தில் அந்த மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே மனோஜ் சில பிரச்சனைகள்லாம் பண்ணிருக்காரு, எனக்கு வடை வேணும்ன்ட்டு. அப்புறம் இவங்களுக்கு போய் 10,000 செலவழிக்கணுமாங்கிறாரு. இந்த பக்கம் விஜயா புலம்பிகிட்டே இருக்காங்க. ஆனால் ரோகிணி ஸ்ருதி எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அருண் அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் உள்ளார வந்துட்டு அவரோட மனைவி கிட்ட 2வது கல்யாணம்னு சொல்ல அது இந்த மண்டபம் ஃபுல்லாக பரவிடுது. அதில் ஒருத்தங்க மீனாட்டை கேட்டால், ஐயோ நாங்கள் தான் பண்ணி வச்சிட்டோம், ஆனால் என் புருஷனுக்கு தெரியாதுன்னா சொல்லிட வேண்டியதானங்கிறாங்க. இப்போ வேணாம் சொல்கிறதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்கல அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த தப்பு தான் பின்னாடி பெரிய சிக்கலாக வந்து முடிய போகுதுங்கிறது தெரியுது நமக்கு. இப்போ கடைசியாக அதே விஷயத்தை இப்போ முத்து காதுக்கு எட்டினதுக்கப்புறமா முத்து கடுப்பாகி நேராக மணமேடையிலேருந்து தர எடுத்து வந்து இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சான், நான் அப்போவே சொன்னால அவன் சரியில்லைன்ட்டு, இவனுக்காக வக்காலத்து வாங்கினீங்களே அப்படின்னு பேசிகிட்டு இருக்க கடைசியில் அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாரு, இவரே வந்து ஆமாம் எனக்கு 2வது கல்யாணம் முடிஞ்சுங்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து அது சீதா கூட தான் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு வேறு மீனா ஒரு பக்கம் வந்து சாட்சி கையெழுத்து போட்டாங்கன்னு சொல்ல அதை நம்பாமல் இருக்காரு முத்து. ஆனால் நான் அப்படி தான் பண்ணேன் அப்படின்னு மீனா சொன்னதுக்கப்புறம் தான் அவர் வெகுண்டிட போகிறாரு. இந்த கல்யாணம் நடக்குமா நிற்குமா, இல்லை வந்து முத்து மட்டும் வெளில போயிட்டு கல்யாணம் நடக்க போதாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். எப்படியோ விஜயாவுக்கு சந்தோஷம் தான். அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.